நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். உண்பதரு தேனுமணி கசிவாகி உன் கடலுற்றேனமுத துணர்வூரி இன்பரசத்தேன் பருகி பலகாலும் என்ற நோயிற் காதரவுற்றருள்வாயே. தம்பிதன காகவன தனைவோனே, தந்தை வல தாளருள்கை கண்ணியோனே, அன்பர் தம காண நிலை பொருளோனே, ஐந்து கர தானை முக பெருமாளே. கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர்.
பொருளாளர், திருவொற்றியூர் நகரத்தார் சங்க தலைவர் ட்ரஸ்டி, முருகபக்தர் சங்கம் பொருளாளர், தமிழ்நாடு எலிவேட்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட், ரூட் ஃபவுண்டேஷன் ஆர்கனைசேஷன், நகரத்தார் சங்க நலன் ட்ரஸ்டி, 27 இயர்ஸாக எலிவேட்டர்ஸ் லிஃப்ட் பயணிச்சுட்டே இருக்காங்க. தற்போது லிஃப்ட் நகரத்தார் சங்கம் ஃப்ரம் திருவொற்றியூர். வரவேற்புரை ஆற்ற வருகிறார் அண்ணன் திரு சி கல்யாணசுந்தரம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். அந்த வாக்கிற்கெனங்க சத்திரத்து முருகனை வணங்கி, என் தாய் தந்தையரையும் வணங்கி, கனிகிடை ஏறிய சுவையும் முற்றல் களைகிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இந்த பாரதிதாசன் கவிதையுடன் என் தமிழையும் வணங்கி, மேடையில் அமைக்கும் இஎம்சி பழனியப்பன் தலைவர் அவர்களையும் வணங்கி, இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம் பங்காளிகள் மற்றும் நம் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் மற்றும் நகரத்தார் பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறேன். காசி சத்திரத்தின் துணைத் தலைவராக இருந்தவர்கள், காசி சத்திரத்தின் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கும் பொழுது சொர்ணலிங்கம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், வைரவன் கோயில் செயலாளராக இருந்தவர்கள், தற்போதைய தலைவராக இருந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். வைரவன் கோவில் இட ஆக்கிரமிப்புகளை அகற்றி மீட்டு அதிலிருந்து வாடகை வரும் வண்ணம் செய்து உள்ளார்கள். நமது வைரவர் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு 2 பேருந்துகளை வாங்கி தந்துள்ளார்கள். பொதுப்பணித்துறையில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு நாகப்பண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தனது 5 வயதிலேயே, அதாவது 1951ஆம் ஆண்டு தன் தந்தையோடு சிங்கப்பூர் சென்று அபிராமி ஜுவல்லர்ஸ் என்ற சாம்ராஜ்யத்தை சிங்கப்பூரில் உருவாக்கியுள்ளார்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புவது என்று சிறு பருவத்திலேயே துவங்கியவர் முதலில் உடன் பிறந்தவர்களுக்கும் முடிந்தவரை பலருக்கும் உதவி செய்து வருகிறார்கள். பல்வேறு தமிழ் அமைப்புகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து புரவலராக இருந்து வருகிறார்கள். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்ற குரலுக்கேற்ப தன் வாழ்நாளை பயனாக்கி கொண்டவர்கள் என்ற திரு பழனியப்பண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேரின்றி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது நகரத்தாராய் பிறத்தல் அரிது என்று கூறி நம் ஐயாக்கள் செய்த தர்மத்தை தொடர்ந்து நாம் செய்வோம் என்று தொழில் செய்வோரை ஊக்குவித்து தொழில் செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமை உரையாற்ற நமது தலைவர் இஎம்சி பழனியப்பன் அவர்கள் புதுவையிலிருந்து வருகிறார்கள். பிகாம் விவேகானந்தா காலேஜ், MBA PhD கோயம்புத்தூர், MA ஜேர்னலிசம் யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா, MCRP யூனிவர்சிட்டி அண்ட் ரீஜனல் பிளானிங் அமெரிக்கா, நிறுவன தலைவர் சோனா ஃபைனான்சஸ் பிரைவேட் லிமிடெட், SCBI பதிவு செயல்பட்ட போர்ட்ஃபோலியோ, மேலாளர் மற்றும் பங்கு தரகு, ரியல் எஸ்டேட், ஹோட்டல் துறை மற்றும் முதலீடுகள். பொறுப்புகள்: இந்திய தேசிய பரிவர்த்தன உறுப்பினர்கள் சங்கத்தின் அகில இந்திய தலைவர், சரஸ்வதி வித்யாலயா கல்வி அறக்கட்டளை புதுவயல், புதுவயல் சென்னை வாழ் நகரத்தார்கள் சங்கம், வைரவன் கோயில் நகரத்தார்கள் சங்கம், நகரத்தார்களின் சர்வதேச மாநாடு, சேம்பர் ஆஃப் காமர்ஸ், IBCN 2019, ரோட்டரி கிளப் மற்றும் மெட்ராஸ் ரவுண்ட் கிளப்பின் உறுப்பினர். இவரது மற்ற ஆர்வங்கள்: வசதி குறைந்தவர்களின் கல்வி மற்றும் ஆரோக்கியம் மேம்பாடு, பயணம், நெட்வொர்க்கிங் மற்றும் வழிகாட்டுதல்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது 2வது ஆண்டு விழாவில் கூடியிருக்கிறோம். போன ஆண்டு விழாவை விட இன்னும் பல மடங்கு உழைத்து சிறப்பாக இந்த ஆண்டு விழாவை நடத்தியிருக்கும் என்னுடைய பெருமையான டீமுக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் சி பழனியப்பன் அவர்களுக்கும் நாகப்பண்ணன் அவர்களுக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து பங்காளிகளுக்கும் ஆட்சிகமார்களுக்கும் வணக்கம். முதலாவதாக ராஜமாணிக்க மன்னன் இங்கே இருந்தார்கள், இங்கே கிளம்பிவிட்டார்களா? இருக்கிறார்கள். கிளம்பி அவர்களுக்கு அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கல்விதான்
கல்விக்காக அவர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். வருடா வருடம் 1 லட்சம் ரூபாய் பணம் தந்து கல்விக்காக நிறைய செய்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்று காலையில் முதல் பல குழந்தைகள் பிரமாதமாக இன்று மேடையில் அவர்களுடைய டேலண்ட்டை காமித்தார்கள். நிச்சயமாக நம்ம மிகவும் உயர்ந்த லெவலுக்கு குழந்தைகள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் என்று நம்புகிறோம். இந்த முறை சிலருக்கு நம்மால் வாய்ப்பு அளிக்க முடியாமல் போய்விட்டது. நிச்சயமாக அடுத்த முறை இன்னும் நேரம் அதிகமாக தந்து அவர் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்க நிச்சயமாக உதவுவோம். இந்த நேரத்தில் நேரம் கருதி ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிவிட்டு முடித்துக்கொள்கிறேன். நகரத்தார்களுக்கு முக்கியமானது, பெருமையானது நம்மளுடைய நாணயம், நம்பிக்கை, மரியாதை. என்று இந்த டிபேட்டில் பேசின பாரம்பரியம் பற்றி, அந்தஸ்து, இதுதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட இன்னும் ஒரு ஐட்டத்தை நம்ம சேர்த்துக்கணும்னு எனக்கு தோணுது. ப்ராட் மைண்டட்னஸ், அதாவது பரந்த மனப்பான்மை. இது நம்மளுள் உள்ள அனைவரும் இதை சேர்த்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களும் நம்மளுடன் சேர்ந்து அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த பரந்த மனப்பான்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அனைவரும் சேர்த்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய யோசிப்பு மாற்றி யோசிக்க வேண்டும். கட்டாயமாக இன்றைக்கு நிறைய பேர் இதை பற்றி பேசினார்கள். கொஞ்சம் நம்ம எல்லாருமே யோசனை பண்ணுறது கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். அப்போ தான் மற்றவங்களை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம், மற்றவங்களை சேர்த்து கொள்ள முடியும். அடுத்த ஜென்ரேஷனில் நம்மளோட சேர்ந்து அவர்களும் நம்மோடு துணை நிற்பார்கள். முக்கியமாக அனைவரும் ஒன்று கூடி கைதட்டினால்தான் நம்முடைய சமுதாயத்தை தூக்கி செல்ல முடியும். நம்முடைய இளைஞர்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி. நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று ஒரு அமைப்பு உள்ளது. இதை பற்றி ஒருத்தர் பேசினார்கள் முன்னாடி. அந்த அமைப்பில் 16ஆம் தேதி நவம்பர் 16 ராஞ்ச் பேட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அனைத்து இளைஞர்களும் 15 வயதிலிருந்து 25 வயது உள்ள இளைஞர்கள் கலந்து கொள்ளலாம். அது அதுக்கு ஃபீஸ், சைனிங் அப் ஃபீஸ் 500 ரூபாய் தான். அந்த 500 ரூபாயையும் முதல் 50 பேருக்கு வைரவங்கோவில் சங்கம் ஏற்றுக்கொள்ளும். இது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இதில் கேவின் கிளைனுடைய ரங்கநாத், CK ரங்கநாத் போன்றோர் பேசுகிறார்கள். பல நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நிறைய பேர் நல்ல விதமாக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பேச போகிறாங்க. இது நம்ம இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகம் ஊட்டும் வரையில், மேற்கொண்டு அவருடைய ஃப்யூச்சர் கேரியருக்கு உதவும் வரையில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. இது தொடக்கம்தான். இதற்கு அப்புறம் நிறைய செய்ய இருக்கிறார்கள். அதனால் கட்டாயம் இளைஞர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க ஊனா சிறுவயல் திரு வி. நாகப்பன் அவர்கள், தலைவர், வைரவன் கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம். சிங்கார சீமையிலே இந்த விழாவிலே, இந்த இனிய மாலை பொழுதிலே இங்கே குழுமியிருக்க உங்களை பார்த்து நாங்கள் மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விழாவினுடைய தலைவர் EMS பழனியப்பன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் காளிதாசன் அவர்களுக்கும், செயலாளர் கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும், இணைச் செயலாளர் CTS சண்முகத்திற்கும், பொருளாளர் அண்ணன் சண்முகண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய வைரவன் கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
எல்லா ஊர்லேயும் சங்கம் வச்சு புதுக்கோட்டை நகரத்தார் சங்கம், சிறுவையில் நகரத்தார் சங்கம், காரைக்குடி நகரத்தார் சங்கம், லேஅவுட் நகரத்தார் சங்கம்னு வச்சுருப்போம். ஒரு கோயிலை சார்ந்து வைப்பது இங்கே தான் முதல்ல நடந்திருக்கு. இது சங்கம்னு வச்சோம்னா நம்ம பிரச்சனைகளை நிறையா சந்திச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். எங்கே சங்கம் வச்சுருந்தோம்னாலும் பிரச்சனைகள் தான் அதிகம். நம்ம ஒரு நாள் கூடுறோம், அந்த ஒரு நாள் பொழுது ரொம்ப இனிமையாக போகுது. அதுக்கப்புறம் கூட்டங்கள் போடுறது, நம்ம செயல்பாடுகள் செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகள் தான் வருது. இவங்க வச்சுருக்க பேரே அருமையான பேர் வச்சுருக்காங்க. சென்னை வாழ் வைரவங்கோயில் நகரத்தார் நல அமைப்புன்னு வச்சுருக்காங்க. நலத்தை மட்டுமே பற்றி பேசுங்க. தயவு செஞ்சு நம்ம நகரத்தாருக்கு என்ன நலன் செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டுமே பேசுங்க. நெகட்டிவாக பேசாதீங்க. இந்த கல்யாண சுந்தரம் பார்த்தீங்கன்னா யாரோட பேசும்பொழுது சரியா 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 அப்படின்னு கேட்பார். பாசிட்டிவாக எப்பவும் இருந்தோம்னா நம்ம நடத்துகிற செயலும் பாசிட்டிவாகவே இருக்கும். நம்ம முதல்ல இந்த ஊரில் நடத்துகிறது தான் இது சால சிறந்தது. இந்த நிகழ்ச்சி இந்த ஊரில் நடத்துகிறது தான், இந்த ஊரில் துவங்கினது தான் சால சிறந்தது. ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்தோம். பர்மாவிலெல்லாம் நம்ம கொடி கட்டி பறந்தோம். அந்த பீரியடு வீழ்ச்சி அடைஞ்ச உடனே நம்ம ஊர்களுக்கு திரும்பி முதல்ல குடியேறின இடம் அம்பத்தூரும் திருவெற்றியூர் தான். திருவெற்றியூர் தான் நம்மளை வரவேற்றது. இந்த திருவெற்றியூரில் தான் இந்த சங்கம் துவங்கியிருக்கீங்க. இந்த சங்கம் துவங்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம காளிதாசன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அதுக்கு முயற்சிகள் செஞ்சு இதை ஒரு இதுக்கு கொண்டு வந்துடணுங்கிற முயற்சிகள் செஞ்சுருக்காங்க. கடந்த ஆண்டு தான் அது நிறைவேறி 1ஆம் ஆண்டு நடத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து 2ஆம் ஆண்டு இதனுடைய புரவலர் AVKM காசியண்ணன் அவருடைய தலைமையிலையும், கௌரவ தலைவர் செயலாளர் ராஜாமணி முத்துகணேஷ் அவர்கள் தலைமையிலையும் சென்ற ஆண்டு இந்த நல சங்கம் சிறப்பாக செயல்பட்டது. இந்த ஆண்டு அன்னை பழனியப்பண்ண EMC பழனியப்பண்ணன் அவருடைய தலைமையில் இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து நடத்துகிறாங்க. அண்ணனை பற்றி நான் ஒரு சில, எனக்கு ரொம்ப அவ்வளோ பழக்கம் இல்லை, ஒரு சில இது அன்னை கல்ச்சரே அவருக்கு ஃபாரின் கல்ச்சர் தான். அவர் வெளிநாட்டிலே இருந்தவர், வெளிநாட்டிலே படித்தவர், வெளிநாட்டு இதுதான் அவங்களுக்கு நிறையா தெரியும். அவங்க சங்கத்தில் இவ்வளோ ஈடுபாடாக இருக்காங்க. இவ்வளோ பேரையும் அரவணைச்சு கொண்டுக்கிட்டு போகிறாங்கங்கிறது ஒரு பெரிய காரியம். எல்லாராலையும் அது முடியாது. கீழே இறங்கி மேலே ஏறி போயிட முடியும், அது கீழே இறங்கி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்களுடைய செயல்பாடு அவங்க ஊர்லேயும் அவங்க ஒரு பசுமடம் கட்டியிருக்காங்க. பசுமடம் கட்டி இப்போ தான் முடிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் ஊருக்கு ஊர் பசுமடம் இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் ஊருக்கு ஊர் பசுமடம் இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ பசுமடமே இல்லை. அவங்க பசுமடம் கட்டி ஒரு இது பண்ணணுங்கிறக்க ஒரு 2 கோடி ரூபாய் செலவில் ஒரு பசுமடம் கட்டியிருக்காங்க சாக்கோட்டையில். அதே போல் அவங்க ஊரில் சரஸ்வதி வித்யாலயான்னு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் சுற்றி வர இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. 1 கோடி ரூபா செலவில் அந்த ஆடிட்டோரியம் கட்டியிருக்காங்க. கல்விக்குன்னு அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க. அவங்கள நம்ம பயன்படுத்திக்கணும். அவங்க செலவு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம பயனுள்ள இந்த காரியங்களை செஞ்சால் நம்ம நகரத்தாக இருக்கிறது பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். எதிர்ப்புகள் தெரிவிக்கிறத விட அவங்கள நம்மளை கன்வின்ஸ் பண்ணி, அண்ணே இதை பண்ணலாண்ணே அதை பண்ணலாண்ணே நீங்கள் பண்ணி கொடுங்கண்ணா. நம்ம நகரத்தால் நிறைய பேர் தர்றேன். உங்கள் மீட்டிங்க்கு நான் இன்றைக்கி வந்திருந்த பொழுது நம்ம வைரவங்கோயில் நகரத்தார்வத்தை பார்த்தாங்க. அண்ணே நான் கோயிலுக்கு 1 லட்ச ரூபா பணம் தர்றதா இருக்கோம்னே, நான் வரையில் அங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் நம்ம செய்யணும்னு தெரிஞ்சால் நம்ம நல்லா செய்வோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டினா தான் நம்மளுடைய இதுகளை நம்ம செயல்படுத்த முடியும். நம்ம புரவலர் காசி அண்ணே இந்த நல அமைப்பினுடைய புரவலராக இருக்கவங்க AVKM காசிநாதன் இருக்காங்க. அவங்க வைரவங்கோயிலில் போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ரொம்ப ராசியான ஆள், கைராசியான ஆள். ஆகம விதிகள் பூரா தெரிஞ்சவங்க. ஆகம விதிகள் படி தான் கோயிலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் இருந்தவங்க. கௌரவ தலைவராக இருக்க ராஜமாணிக்கம், இப்போ அவர் ராஜமாணிக்கத்தை பற்றி சொல்லணுன்னா அவர் கொடுத்தே இதானவர். எப்போ கேட்டாலும் யாருக்காவது ஏதாவது, அதுவும் நம்ம இவங்க துர்கா பேப்பர் சண்முகனன் தான் அவளை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டவங்க. ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்திக்கிற கற்றுக்கிட்டு இருப்பான். இவர்கிட்ட போனால் இவரை வச்சு போனோம்னா நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு.
துர்கா பேப்பர் சண்முகனை வந்து அவங்கள்ட்ட நிறைய காரியங்கள் சாதித்து அந்தந்த இதுகளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வாங்கிக்கல, அவங்க எல்லா இதுகளுக்கும் நிறையா நிதியுதவி பண்ணியிருக்காங்க. இப்போ வைரவம் கோயிலுக்கு வந்தாங்க அன்றைக்கி. நம்ம சீராளன் வெட்டி 70க்கு வைரவம் கொட்டிக்கு வந்திருந்தாங்க. அப்போ தான் நான் முதல்ல அவங்கள பார்த்தேன். அவங்கள பார்த்தோன்னே பேசிகிட்டு இருக்கும்பொழுது நாங்கள் சில இதெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஸ்கூல்லைலாம் சில மாற்றங்கள் பண்ணணும், ஒரு ஆர்ச் ஒன்று கட்டலாம்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் சொன்னேன். அதை நான் கட்டித்தர்றேன், வாங்க போய் பார்ப்போம், கட்டித்தரேன். அந்த இடத்துல நான் 5 லட்ச ரூபா தர்றேன்னார். அவரை நான் முதல்ல பார்த்தது அப்போ தான். அப்போ என்னோட கூட வந்தவங்க நம்ம சண்முகனும் நம்ம இவங்களும் தான், கல்யாண சுந்தரம் தான். கல்யாண சுந்தரம் எப்போவுமே பாசிட்டிவாக பேசுகிறதுனால அவரை கூப்பிட்டு போனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகிடும். சண்முகனே நம்ம கல்யாண சுந்தரத்தை எங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னாலும் காரியங்கள் நடந்துடும். 2 பேரும் அவங்களை போகிறவங்கள்ட்ட பேசியே காரியங்களை சாதிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க அவங்க 2 பேரும். ராஜாமணி அண்ணே வந்து எங்களுக்கு இது மட்டும் செய்யலை, இன்னும் நிறையா காரியங்கள் செஞ்சுருக்காங்க. இன்னும் நிறையா செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ராஜாமணி அண்ணன் நீங்கள் எல்லோரும் கரவொலியை இது பண்ணி அவங்கள வாழ்த்த வேண்டும் என்று, அவங்க நீண்ட ஆயுளோடையும் நிறைந்த செல்வத்தோடையும் இருக்கணும் என வயிறு வரையும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அப்புறம் துணைத் தலைவர் காளிதாஸை பற்றி சொல்லணுன்னா, காளிதாஸ் வந்து பெரிய உழைப்பாளி. எனக்கு அவரை அவ்வளவு இது தெரியாது. எல்லோரும் சொல்கிறத பார்த்தோம்னா அவர் இந்த சங்கம் துவங்குறதுக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காரு. ஆனால் அந்த இது வந்து ஒரு கனியாகி காயாகி பழமாகிறதுக்கு லேட்டாகி போச்சு. கடந்த 8 வருடங்களுக்கு முன்னாடி இது இப்படி ஒரு சங்கம் ஆரம்பிக்கலான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தை வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் கருவாக உருவாகியிருக்கு. கபாலீஸ்வரர் கோயிலில் தான் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சங்கம் துவங்கிறது, கரு வந்து உருவானது அங்கே தான் உருவானுச்சு. அதுக்கப்புறம் இந்த இவங்கெல்லாம் புரவலராக வந்தாங்க. அடுத்து அன்னை EMS பழனியப்பண்ணே வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த சங்கம் சிறப்பாக செயல்படுதுன்னா அதுக்கு காளிதாசனுடைய உழைப்பு ரொம்ப 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 முக்கியமானது. அவங்கள இப்போ கட்டாயம் நம்ம பாராட்டியே ஆக வேண்டாம். நம்ம நகரத்தார் இதை பற்றி சொல்லணுன்னாக்க எல்லாத்துலேயும் சிறந்தவங்க நகரத்தார். நம்ம புள்ளிகள் ரொம்ப குறைவு, 1 லட்சம் புள்ளிக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம உலகமாக பணக்காரர்களில் வரிசையில் வரலைனாலும் பணக்காரனாங்க நம்ம பெரும் பணக்காரர்கள் பூரா நம்ம இதில் இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி நம்ம இதில் பெரிய அறிஞர்களும் இருந்திருக்காங்க. மையபாலம்பட்டி பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பெரிய அறிவாளி, பெரிய தமிழ் அறிஞர். அதுமாதிரி சோசோமி இன்றைக்கி உலக அளவில் நம்மளில், அதுவும் வைரம் கோயிலை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் நம்ம கோயிலை சேர்ந்தவங்கிற நமக்கு பெருமை. அதுமாதிரி அருசோ வாசுப்பா மாணிக்கம் செட்டியார், இவங்கெல்லாம் நம்ம வைரம் கோயிலை சேர்ந்தவங்க. இவங்க வைரவம் கோயில்னால் நம்ம ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் கூடுறோம், ஒரு கல்யாண கரோட்டில் கூடுறோம்னா 10 பேர் நம்ம கூடும் பொழுது ஒரு வைரவம் கோயில் ஆள் இருந்தான்னாக்க அது தனியாகவே தெரியும். நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். ஒரு வைரவம் கோயிலால் எல்லாரையும் சமாளிச்சிருவாங்க. சண்டை போடுறதுங்கிற இல்லை, சமாளிச்சிருவாங்க. எவ்வளவு பெரிய இதையும் நம்ம வைரவம் கோயிலால் திறமையாக கையாண்டுருவாங்க. அதில் வைரவம் கோயிலால் ரொம்ப திறமையானவங்க. இந்த அமைப்பானது இன்னும் பல உருவங்களிலே வடிவெடுத்து நல்ல பெரியதாக இன்னும் சிறப்பாக செயல்பட வைரவம் கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் நாங்கள் வந்து பதவிக்கு வந்து இப்போ 5 மாதம் ஆகுது. எங்களுடைய செயல்பாடுகளையும் சொல்லிடுறோம். என்ன வைரவம் கோயில்னு கூப்பிட்ருக்கிய, நாங்கள் வந்து 5 மாதமாக என்ன பண்ணியிருக்கோங்கிற எங்களுடைய செயல்பாடுகளையும் சொன்னால் தான் நாங்கள் வேலை செய்கிறோமா இல்லை வேலை செய்யாமல் சும்மா இருக்கமாங்கிறது தெரியும். நாங்கள் வந்த முதல் நாளே நாங்கள் என்றைக்கு பதவி ஏற்றுக்கிட்டோமோ அன்றைக்கே இந்த EC மெம்பர் எல்லாருக்கும் அவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் அனுப்புறது, அவங்க வந்தாங்கன்னா அவங்கள சிறப்பு செய்கிறேன்னு பண்ணியிருக்கோம். அதுவும் ஒன்று பண்ணியிருக்கோம். 30,000 ரூபாய்க்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஆயுஷ் ஹோமத்தை இன்றைக்கி 16,000 ரூபாய்க்கு பண்ணுறோம். அப்போ 30,000 ரூபாய்னா எல்லாராலையும் பண்ண முடியலைன்னு சொன்னாங்க. அதனால் எல்லாத்தையும் குறைச்சி நாங்கள் 16,000 ரூபாய்க்கு இன்றைக்கி ஆயுஷ் ஹோமம் பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. தொடர்ந்து இப்போ ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுபோக நாங்கள் நிலங்களை என்னை முதல்ல தேர்வு செய்யும் பொழுது, என்னை பர்டிகுலராக என்னை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த நிலங்களை பொறுத்தவரை நான் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி தான் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. நான் சொன்னேன், நான் நிச்சயமாக வந்தேன்னா எங்கள் பீரியடில் ஏதாவது பண்ணிடுவோன்னு சொல்லி தான் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவரும் நிறையா செஞ்சுருக்காங்க, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. திட்டாணி என்ன ஒரு கான்ட்ராக்டை பேசி ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 80 ஏக்கர் நிலத்தை லீஸுக்கு கொடுக்குறதுன்னு பேசியிருந்தாங்க. ஒரு 3 லட்ச ரூபா டெபாசிட் கொடுங்க, 3,200 ரூபா ஒரு ஏக்கருக்கு வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ இருந்த செயற்குழு பொதுக்குழு மெம்பர்கள்லேருந்து
அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் அடுத்த பீரியட் வரும்பொழுது அவங்கள வச்சு அவங்களையும் கலந்துக்கிட்டு அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 மாதம் அந்த கான்ட்ராக்டரோட பேசி, அந்த ஒப்பந்தாரரோட பேசி நாங்கள் 5 லட்ச ரூபா டொனேஷனாக வாங்கியிருக்கோம். அவங்க வந்து டெபாசிட் கேட்டாங்க, 3 லட்ச ரூபா டெபாசிட் கேட்டாங்க. நாங்கள் 5 லட்ச ரூபா டொனேஷன் வாங்கியிருக்கோம். வாடகை 4200 இது பண்ணி ஒரு போர்ஷனை இப்போ செட்டில் பண்ணியிருக்கோம். இன்னொரு 200 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 200 ஏக்கர் நிலத்தையும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் மீட்டிங்கில் எல்லாம் கேட்டாங்க, போன பொதுக்குழுவில் கேட்டாங்க, நீங்கள் எடுத்துருன்னு சொல்கிறீங்க, எப்போ செய்வீங்கன்னு. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னது. நாங்கள் அந்த நிலத்தை நிச்சயமாக எடுப்போம், இந்த நிலத்தை எடுத்த மாதிரி அந்த நிலத்தையும் நிச்சயமாக எடுப்போம். நான் கால அவகாசம் கேட்டேன், எப்போ சொல்லுவீங்க, தேதியை சொல்லுங்கண்ணே. தேதி சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த நிலம் 25 வருஷமாக இருக்குது, அதுக்குள்ளே நுழைய முடியலை. நான் ஒரு ஆள் தான் அந்த நிலத்துக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காள். நான் எப்படியாவது அதை முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுவுமே இன்னொரு கூடிய விரைவில் சீக்கிரமாக அதுக்கும் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம்னு இன்றைக்கி இந்த ஆண்டுக்குள்ளரே நாங்கள் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் மெட்ராஸுக்கு ஓட்டு கேட்குறதுக்கே இங்கே வரல. நான் எலெக்ஷனில் நிற்கும் பொழுது எல்லோரும் மெட்ராஸ் போங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க. நான் மெட்ராஸு போனேன். ஒவ்வொரு வீடும் ஒரு தள்ளி இருக்குது, நம்மளால் போக முடியாது, அலைய முடியாது, போடுறவங்க போடட்டும், இல்லைன்னா நம்ம வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. இல்லை போகணுன்னேன். அப்போ என்னால் முடியாததுனால நம்ம துர்கா பேப்பர் சண்முகன்கிட்ட கேட்டேன். அவரும் என்னுடைய ஃப்ரெண்டு கல்யாண சுந்தரம் அவங்களையும் கேட்டேன். அவங்களையும் கேட்கும் பொழுது நாங்கள் போய் உங்களுக்காக ஓட்டு கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே 10 ஓட்டு இருந்துச்சு. அந்த 10 ஓட்டையும் அவங்க வாங்கி கொடுத்தா. அவங்க வந்து எனக்கு அது ரொம்ப பெருமை. நம்ம போகலை, நமக்காக அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. நான் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். கல்யாண சுந்தரம்லாம் ஒரு சால்வையை வாங்கிட்டு போய் அவங்களே போட்டு அண்ணன் கார் எடுத்துகிட்டு வந்து அந்த காரில் போய் அவங்களுக்கு நான் ஒரு பைசா கூட அவங்களுக்கு செலவு பண்ணல. துர்கா பேப்பர் இவங்க வந்து நமக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. வைரவன் கோயிலுக்கு அடிக்கடி வருவாங்க. சின்ன பிள்ளை மாரி இருக்காங்க. நான் அவங்கள பார்த்தோன்னே இவர் நடக்க முடியாதாலும் வயசானாலும் இருப்பாங்கன்னு நினச்சேன். அவர் என்னை விட வேகமாக எங்கே இருக்கார், இங்கே இருக்கார், கிடச்சி பார்த்தா அடுப்படியில் இருக்கார். அங்கேருந்து ஊருக்கு போயிட்டாருங்கிறாங்க. மறுபடியும் சாயங்காலம் பார்த்தா வைரவன் கோயிலுக்கு வந்துடுறாரு. அவர் எப்படி தான் போவார், எப்படி தான் வருவாருங்கிறதே தெரியலை. அவர் நிறைய வேலைகள் வைரவன் கோயிலுக்கு நிறையா செஞ்சுருக்காரு. பல ஆண்டு காலமாக நம்ம வைரவன் கோயிலுக்கு இந்த பேப்பர் சப்ளை, நம்ம திருவிழா பத்திரிக்கை அடிக்கிறோமே, அந்த பத்திரிக்கை அண்ணனுடைய இதுலேருந்து ப்ரெஸ்லேருந்து தான் வருது. 4 ரீம் 5 ரீம் பேப்பர் அவங்க அனுப்புகிறாங்க. அந்த காஸ்ட்லி பேப்பரை அண்ணன் ஃப்ரீயாக நமக்கு அனுப்புகிறாங்க. அதுபோக ஸ்டேஷ்னரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஆர்ச்சி கட்டுரைங்கிற இதுக்கு அண்ணனுடைய உதவியால் தான் நாங்கள் ராஜமாணிக்க அண்ணனை பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால் உங்கள் எல்லாருக்கும் வைரவங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இது மென்மேலும் சிறந்தவங்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய திரு வி. நாகப்பன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு சென்னை வாழ் ஓனா சிறுவயல் நகரத்தார் மரியாதை செய்வார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு சொற்பொழிவாற்ற இருக்கிற அபிராமி ஜுவல்லர்ஸ் பழனியப்பண்ணை பற்றி சொல்ல நான் மறந்துட்டேன். அவங்க எனக்குள்ளே இருக்காங்க. எனக்கு பெரிய உதவிகள் செஞ்சவங்க. பெரிய உதவினா எனக்கு செய்யலை, நான் மற்ற சங்கங்களுக்கும் சத்திரங்களுக்கும் அதுக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் டொனேஷன் வாங்கியிருக்கேன். அவங்க வந்து இதில் மேஜராக சொல்லணுன்னா மதுரை நகரத்தார் சங்கத்துக்கு மட்டும் 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஹைதராபாத் நகரத்தார் சங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது நான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பாம்பே நகரத்தார் சங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே கேட்டாலும் எப்போ போய் கேட்டாலும் நான் தர்றேன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட அவங்க காசிக்கு போகும்போது காரில் போகிறாங்க. காரில் போகும்போது அங்கே உள்ள ஏழை மக்களை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணுங்கிறக்கா வண்டியில் நிறைய துணிமணிகள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இங்கேயே கார்லேயே போகிறாங்க. அன்னை வந்து நம்ம காளஹஸ்தி விடுதிக்கு இவங்க அண்ணன் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்காத இடம் எதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எல்லாரும் அவங்கள பயன்படுத்திக்கிட்டுங்க. யார் எப்போ கேட்டாலும் ஒரு 55 வயசில் ஒரு 2 பிள்ளைங்க இருந்துச்சு. வேகுப்பட்டியில் 55 வயசில் பிள்ளைங்க கல்யாணம், 53 55 வயசு பிள்ளைங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, அண்ணன்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி அண்ணன்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் சொல்கிறேன்னு, நல்லா பண்ணி வச்சுருவேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள வர சொன்னேன். இல்லை நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் என்னிட்ட சொல்ல வேணாம், அவங்கள வர சொல்கிறேன், அந்த பிள்ளைகளையும் வர சொல்கிறேன், நீங்கள் பண்ணி கொடுங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணத்துக்கு வேண்டிய பணங்களையும் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஆட்சி வச்சுருந்த பட்டு சேலையெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைகளை அவ்வளவு கௌரவப்படுத்தி அனுப்பிச்சினாங்க. பெரிய கொடை வள்ளல் நம்ம அழகப்ப செட்டியாருக்கு அப்புறம் பெரிய கொடை வள்ளல் அவங்களையே நம்ம சமூகம் போற்றி பாராட்டணும். அவங்களெல்லாம் நல்லா இருந்தால் தான் நமக்கெல்லாம் உதவியாக இருக்கும்.
உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் உரையாற்ற கடியாப்பட்டி திரு சி பழனியப்பன் அவர்கள், அபிராமி ஜுவல்லர்ஸ், சிங்கப்பூர். அவர் கல்லுப்பட்டியில் பிறந்தவர். திரு சீனிவாசன் செட்டியார் சிவகாமி ஆட்சி அவர்களின் மகன். சிங்கப்பூர்களில் பல இடத்தில் பணிபுரிந்தவர். 1999ஆம் ஆண்டு அபிராமி ஜுவல்லர்ஸ் என்னும் ஸ்தாபனத்தை இன்று நிறைய கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது. தமிழகத்திலும் சிங்கப்பூரிலும் இவர் அன்றும் இன்றும் செய்து வரும் தர்மங்கள் எண்ணிலடங்கா. செய்து வரும் தொண்டை தமிழ் அன்னைக்கும் செலுத்தும் மரியாதையாகவே எண்ணுகிறார். செல்வத்து பயனே ஈதல் என்ற வாசகத்தின் எடுத்துக்காட்டு இவர். மாணவர்களுக்கும் அதிக அளவில் தமிழ் போட்டிகளை நடத்தி தமிழ் வளர்க்க வேண்டும் என்று ஆர்வமுடையவர். 46 முறை இரத்த தானம் கொடுத்தவர். 80 வயது கடந்தும் இளமையாக இருக்கும் அண்ணன் அபிராமி பழனியப்பன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். என்னுள்ளே இருந்து என்னை பேச வைக்க வேண்டும் குருநாதா. சரி, என் பெயர் பழனியப்பன். என்னை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. சரியா? நான் பேசுகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறோம். ஆனால் நான் 7 மாதம் தான் தமிழ் படித்தேன். சரியா? நான் சிங்கப்பூர் போய் எங்கள் அப்பச்சி என்னை சீன ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. சீன மலை நல்லா பேசுவேன். அப்புறம் 18 வயதில் ஒரு 7 மாதம் தமிழ் படித்தேன் காரைக்குடியில். நாராயணன் வாத்தியார்னுங்கிறவங்க தான் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து இந்த மலாய் கலக்காமல் தமிழ் பேசிடுவேன். எங்கே போனாலும் தனியாக போக மாட்டேன். எனக்கு துணையாக இந்த திருப்பதி என்னை கூட்டி போவேன். எனக்கு சில வார்த்தைகள் புரியவில்லை என்றால் அவங்கள தான் விளக்கம் கேட்பேன், சொல்லுவாங்க. இப்போ இங்கே சிறப்பாக பேசினாங்க பிள்ளைங்கள்லாம், நல்லா நடனம் ஆடினாங்க, பேசினாங்க. எனக்கு என்னென்னா இந்த நகரத்தாருடைய கலாச்சாரம் நிறைய குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா அப்பா அம்மாவுக்கே ரொம்ப தெரிய மாட்டேங்குது. எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா நான் 14 வயதுலேருந்து தொழில் பண்ணுறேன். தொழில் தான், நான் ஜாஸ்தி படிக்கலை. அப்போ எப்போதுமே தொழிலை பற்றி தான் பேசுவேன். வெளிநாட்டுக்கெல்லாம் நிறைய போவேன். அந்த நகைக்கடை 55 வருஷமாக இந்த தொழில் பண்ணுறேன். அப்போ அந்த ஊரில் தான் நான் நிறைய இருப்பேன். ஒரு 75 வயதுக்கு பிறகு இப்போ தான் ஒரு 5 வருஷமாக இந்தியாவில் நீண்ட நாட்களாக தங்கி இந்த கலாச்சாரம் மக்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். இப்போ இதெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா உள்ளபடியே சிங்கப்பூரில் இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த கஷ்டப்படுற ஜனங்களையும் ரொம்ப பார்க்க முடியாது. அது ஒரு இயந்திர வாழ்க்கை. அது ஒரு ட்ரேட் சென்டர். எங்கள் நாடு அப்படி தான். அது எங்கள் நாடுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ நான் பிரிட்டிஷ் டயத்துலேயே எனக்கு சிட்டிசன் கொடுத்தாங்க 1958. அப்போ சரி, அப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் மற்றவங்க மாரிலாம் எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு சொல்ல தெரியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஆன்மீகன்னா தன்னைத்தானே உணர்வது, தன்னை போலே பிறரை நினைப்பது. ஏன்னா எனக்கு இந்த சாமி வழிபாடு எனக்கு தெரியாது, உருவ வழிபாடு தெரியாது. ஏன்னா நான் 15 வருஷமாக கிறிஸ்டினாக இருந்தேன், ஜோசப். அப்புறம்தான் இந்த துறவிகள் சாதுக்கள் ஹிந்து மதத்தில் வரணும், நீ தமிழ் படிக்கணும்னு சொன்னதுனால தான் திருப்பி இங்கே பழனியப்பன் வச்சு திருப்பி இதில் இப்போ ரொம்ப தெளிவாக இருப்பேன். அப்போ சரி, நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, ஓம் நம சிவாயா எல்லோரும் எழுதுங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள், புண்ணியம் பண்ணவங்க. ஏன் தெரியுமா? பழனியப்பனுடைய பேச்சை எல்லோரும் கேட்க இயலாது, முடியாது. ஏன்னா நான் பேசல, எனக்குள்ளே இருக்கிறாரு தானே அவர் பழனியப்பன். அதெல்லாம் சொல்கிறாங்க நான் பழனியப்பன். நான் கிடையாது. நான் உடம்பு தானே. உடம்பு வேறு, அந்த ஆன்மா உயிர் வேறு. உயிர் சாகாது, ஆன்மா சாகாது, உடம்பு அழிஞ்சிடும். அதான் கட்டடத்தை உடைச்சிடலாம், மண்ணை ஒன்றும் செய்ய முடியாது. எப்போதும் தெளிவாக இருக்கணும்.
அப்போ எங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லைன்னா இந்த ஊர் மாரி நிறைய பழக்க வழக்கங்கள் இல்லை. ஒன்லி ட்ரேட் சென்டர்னால் அந்த வர்த்தகத்தை பற்றி தான் பேசுவோம். வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே அந்த குடும்ப கதையெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் மனைவி தான் பார்த்துக்குவாங்க. அவங்க இப்போ இறந்து ஒரு 5 வருஷம் ஆச்சா. அது பிறகு தான் எனக்கு கொஞ்சம் இந்த தொழிலெல்லாம் இந்த பணத்துலெல்லாம் ரொம்ப அப்போவே எனக்கு ஆர்வம் இருக்காது, அதுவாக வரும். இப்போ தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். இந்த பழக்க வழக்கங்கள், உறவுகள், அதெல்லாம் நான் பார்க்குறேன். சரி, இப்போ நான் இவ்வளோ தூரம் முன்னேறதுக்கு என்னை பற்றி அந்த ஊரில் வரலாறு எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப நாள் ரொம்ப பேர் முயற்சி பண்ணி நான் அனுமதி கொடுக்கல, எழுத முடியாதுண்ணே. அப்போ ரொம்ப பேர் இந்த ப்ரொஃபஸருங்க இருக்காங்க தானே, அவங்க உங்களை நீங்கள் ஒரு மோட்டிவேஷனுக்காக உங்கள் கதையை எழுதுகிறோன்னா. அப்போ நிறைய பேர் போட்டி போட்டு அதில் ஐயர்லாம் போட்டி போட்டாங்க என்ன கதையை எழுத. நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டேன். அப்போ சரி, அதில் ஒரு ராவுத்தர், ஐயாவுக்கு தெரியும், யூசப் ராவுத்தர்னு ஒரு முஸ்லீம் ஆள், அவருக்கு தான் சரி வாங்கன்னு சொல்லி அப்போ அவர் புதுக்கோட்டைக்கு வந்தாங்க. நான் பிறந்த இடம் கல்லுப்பட்டி, தேவக்கோட்டை கல்லுப்பட்டி, அங்கே வந்தாங்க. அங்கேயும் அந்த தம்புராட்டியம்மன் கோயிலுக்கெல்லாம் சந்நிதியெல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் செய்யலை, எனக்குள்ளே இருக்கார்ல ஒருத்தர், அவர் செய்வார். நான் ஒரு கருவி, சும்மா ஒரு பொம்மை மாரி ஒரு உருவம் தான். என்னால் ஆவது எதுவும் கிடையாது, எனக்குள்ளே ஒன்று எனர்ஜி இருக்குது, அதுதான் எல்லாம் செய்யும். இதுதான் உண்மை. அப்போ சரி, எல்லோரும் தூக்க நிலையிலேருந்து விழிப்புணர்வுக்கு வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. சரியா? அப்போ சரி, அவர் அங்கெல்லாம் பார்த்தாரு. அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் கட்டின கல்புட்டியில், அது நகரத்தாருங்கெல்லாம் சேர்ந்து கட்டுறேன்னாங்க. அப்போ தம்பினால் கட்ட முடியல, நான் சொன்னேன் கட்டுருவேன். அதுமாதிரி கட்டிட்டான். அதேமாரி இளைஞ்சாவூர்லேயே ஒரு அம்மன் கோயில். நான் என்ன சொல்கிறேன், நிறைய செஞ்சுருக்கேன், இதெல்லாம் சொன்னேன்னா இன்றைக்கி பத்தாது. அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் இந்த கதை எழுதினார். இந்த கதையெல்லாம் எழுதி சிங்கப்பூரில் ஒரு மந்திரி வெளியிட்டார். ஏன்னா எல்லாருக்கும் இந்த சிறப்பு கிடைக்காது. இந்த குரலில் சொல்கிறாங்க தானே, தோன்றின் புகழோடு தோன்றுக, அவ்வளோ தெரியும். அதுக்கு மேலே ஐயாவுக்கு தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டால் சொல்லுவேன், அது முழுசாலாம் தெரியாது, கோச்சிக்கக்கூடாது. சரியா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்குவேன், நல்லதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குவேன். அது முழுசாக மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு அந்த ஊரில் இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எப்போதுமே தொழிலை பற்றியே பேசிக்கிட்டே இருப்போம், பணம் 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 பணம், நான் அந்தமாரி. அப்போ சரி, அப்போ இந்தமாரி புக்கு வெளியிட்டு அது முதியோர் இல்லத்துக்கு அந்த பணம் பூரா நிறைய வந்தது. அது எல்லாத்தையுமே முதியோர் இல்லத்துக்கு கொடுத்தேன். அப்போ இந்த புக்கை அப்போ 2ஆம் பாகம் எழுத சொன்னாங்க. நிறைய பேர் அதை படித்து பார்த்துட்டு, நிறைய பேர் தொழிலில் நட்டப்பட்டவங்கெல்லாம் இந்த புக்கை படிச்சுட்டு திருப்பி திருப்பி அவங்க என்னை கேட்பாங்க, ஐயா தொழில் பண்ணுப்பான்னா, நீ வேலைக்கு போகக்கூடாது, உன்னால் செய்ய முடியாது, தொழில் பண்ணு, தனியாக செய்ய, சின்னதாக ஆரம்பி. நாங்கள்லாம் அப்படி தான் செஞ்சோம். ஒரு $10 வீட்டிலேருந்து வெளியே போயிட்டேன், படிக்க வைக்கல. என்னுடைய வரலாறு அந்தமாரி. $10 எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனேன். அப்போ எனக்கு யாருமே இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஐத்தன் அம்மா எல்லாம் இருக்காங்க. யாருடைய உதவியும் நான் கேட்கல. என்னை நம்பி நான் வாழணுன்னு அந்த டயத்தில் முடிவு எடுத்தேன். 14 வயதுலேயே மற்றவங்கள சார்ந்து வாழக்கூடாதுன்னு. அந்த என்ன காரணம்னா தைரியம். இப்போ எதுக்கு இந்த கதை சொல்ல வரேன் தெரியுமா? எல்லாருக்கும் தைரியம் இருக்குது, ஆனால் போதுமானதாக இல்லை. நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தைரியம் இருக்குது, போதுமானதாக இல்லை. ஆனால் உங்களுக்கு தைரியம் மட்டும் இருந்தால் எல்லாமே கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். உங்கள்கிட்ட இல்லாதது என்ன இருக்குது? வெளியே ஒன்றும் கிடையாது, எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நான் சொல்லுவேன், நல்லா சாமி கும்பிடுங்க, முழுமையாக நம்புங்கம்மா. இவங்க நம்புகிறாங்க ஆனால் பயப்படுறாங்க. அப்போ பயந்தாங்கன்னா உங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை என்று தான் அர்த்தம். அப்போ அந்த சாமி நினைக்கும் தானே, என்னை முழுசாக நம்பினா தானே இந்த ஏதோ ஒரு இந்த என்ன இந்த கிருஷ்ணர் இந்த புடவையெல்லாம் கொடுப்பாரு தானே. அப்போ அந்த 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 திரௌபதி 2 கையும் தூக்கிடுவாங்க. அவங்க தன்னை நம்பாத நிலையில் தான் அவர் உதவி செய்கிறாரு. அதேமாரி எப்பொழுது நீங்கள் இறைவனை முழுசாக நம்புகிறீங்களோ 100க்கு 100 உங்களுக்கு பலன் கிடைக்கும்.
அப்போ சரியா? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் உண்மையை சொல்லுவேன். எனக்கு கதையெல்லாம் சொல்ல தெரியாது, பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது, அதெல்லாம் பிடிக்காது. சரியா? அப்புறம் 2ஆம் பாகமும் எழுதினேன். அதெல்லாம் பார்த்துட்டு 30 லைப்ரரியில் அந்த புக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க பிள்ளைங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருமே சாதனையாளர்கள், எல்லோரும் பெருசாக திட்டம் போடணும். சின்ன சின்னதாக பயப்படக்கூடாது. அது போனால் என்ன பண்ணுறது, வந்தால் என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பிள்ளைங்களெல்லாம் நல்லா உற்சாகம் கொடுக்கணும். நீ இன்னும் சிறப்பாக செய்வேன், இன்னும் செய்ய, இதை விட இன்னும் பெருசாக செய்யணும். அதேமாதிரி நீங்களும் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, அதையே பொறுப்பாக சிறப்பாக செய்யணும். கட்டாயம் கிடைக்குங்க, நல்லா எல்லாமே நல்லா வந்துடுவீங்க. ஆனால் தைரியம் மட்டும் வேணுங்க. தைரியம் மட்டும் இருந்தால் உங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம், பணம் காசு எதுவும் வேண்டாம். தைரியம் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ நீங்கள் இறைவனை கூப்பிடும் போது தைரியத்தை கொடு. முருகன் சிவன் எல்லாம் கும்பிட்றீங்க தானே, நம்மளாம் சிவனடியார் கூட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ ஓம் நம சிவாயா, அதை நான் சொல்கிறேன், 5 எழுத்து மந்திரம். அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லா கஷ்டமும் போயிருங்க. நான் இப்போ நிறைய பேர்கிட்ட சொல்லி 1,08,008 ஓம் நம சிவாயா எழுதுனீங்கன்னா ஒரு வெள்ளி காசு கொடுப்பேன். 10,08,008 எழுதுனா ஒரு தங்க காசு கொடுப்பேன் 8 கிராமில். எல்லோரும் கேட்பாங்க, யாராவது எழுதி வாங்கியிருக்காங்களா? வாங்கியிருக்காங்க. மதுரையில் ஒரு அம்மா எழுதி வாங்கி இன்றைக்கி நல்ல சிறப்பாக இருக்காங்க. ஆனால் அந்த 1,08,008 நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ கொண்டாந்து வீட்டில் கொடுத்துருக்காங்க. திருப்பதி அண்ணன் எழுதி கொடுத்துருக்காங்க. அதேமாரி புதுக்கோட்டையிலேயே செந்தில்னு ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காரு. அருணாச்சலம்னு ஒன்று எழுதி கொடுத்துருக்காங்க. காரைக்குடியில் வந்து இப்போ 10,08,008 எழுதுகிறாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க. அவங்க பையங்களுக்கு வேலை கிடைச்சி அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அவங்க அதெல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன காரணம்? படிப்படியான நம்பிக்கை தாங்க. வாழ்க்கையே நம்பிக்கை தான். கடவுள் நம்பிக்கை தான். பிலீவ்ஸ் காட், எல்லாமே நம்பிக்கை தாங்க. எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுது இல்லை? சந்தேகம் வந்தால் நீங்கள் எதை சாதிக்க முடியும்? ஒன்றுமே முடியாது. சரி, அப்போ இந்த ஓம் நமச்சிவாயா எழுதுங்க. எதுக்கு தெரியுமா எழுத சொல்கிறேன்? மனசை ஒருநிலைப்படுத்தேன். இப்போ கோயிலில் உருவ வழிபாடு எதுக்குன்னா மனசை ஒருநிலைப்படுத்தேன். அப்போ நீங்கள் இந்த உருவத்தை பார்த்து சாமி கும்பிட்றீங்க, ஆனால் மனசு ஒருநிலைப்படலையே. நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் மனசு அங்கே எங்கேயோ அலையுது. நிறைய சிந்திக்கிறீங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கிறீங்க, என் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு 10 பேர் கேட்பீங்க, 3/4 பேர் எங்கெங்கேயோ இந்த சிந்தனைகள் போய்கிட்டே இருக்கும். உள்ளபடி அது உண்மை. காது கேட்கும், ஆனால் சிந்தனை எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். அந்த நான் என்னென்னா கொஞ்சம் பேர் தேர்னாங்கன்னா போதும், அதுலேருந்து அவங்க சொல்லி எல்லோரும் நல்லா வந்துடுவாங்க. அப்போ இந்த ஓம் நமச்சிவாயா எழுதுறத விடாமல் எழுதுங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ சீக்கு குறையும், கஷ்டங்கள் குறையும், சண்டை வம்பு குறையும், போட்டி பொறாமல் குறையும். நான் என்ன சொன்னேன், அது தவிர்க்க முடியும்னு சொல்லலை. ஏன்னா கர்மா பிறக்கும் போதே கணிச்சு தான் பிள்ளைங்க வெளியே வருது. அதை வந்து தவிர்க்க முடியாது, குறைக்கலாம், ஆனால் தவிர்க்க முடியாது. அப்புறம் குருநாதா, அப்போ சரி, எனக்கு வேண்டியது இதுதான். இப்போ எல்லாருக்கும் விழிப்புணர்வு வேணும். எல்லோரும் தைரியமாக இருங்க. ஓம் நமச்சிவாயா எழுதுங்க. நீங்கள் எழுத உங்கள் குடும்பங்களெல்லாம் நான் தான் சொல்லிட்டேன்ல எல்லாமே. நீங்கள் என்ன வேணுமோ அந்த மனசுக்குள்ளே பேசுங்க. இப்போ பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் இன்னது படிக்கணும், பேச்சுலர் படிக்கணும், மாஸ்டர் படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. நான் சொல்லுவேன், நீ கட்டாயம் உன்னால் படிக்க முடியும், முயற்சியுடையோ நிகழ்ச்சி அடையார். நீ முடியுமான்னு யாராவது நெகட்டிவாக பேசினா அவங்களோட பேசாத. ஏன்னா அவங்களும் தேர்ச்சி அடையாமல் உடனே கஷ்டப்படுத்திடுவாங்க. யார் பாசிட்டிவாக பேசுகிறாங்களோ தைரியமாக சேரு. சாதிக்க முடியாது ஒன்றுமே இல்லைங்க. என்ன இருக்குது சாதிக்க முடியாதுன்னு? ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது, வெளியே ஒன்றுமே கிடையாது. நான் சொல்லுவேன், எவ்ரி திங் இன்சைட் யூ. உங்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இன்பம், துன்பம், கோபம், ரோஷம், கவலை, போட்டி, பொறாமை எல்லாம் இங்கே வெளியே இருந்து எதுவும் வர்றதில்லை. சரி, இப்போ நான் சொல்கிற மட்டும் செய்யுங்க. ஓம் நமச்சிவாயா எழுதுங்க. 1,08,008. இப்போ நிறைய பேர் எழுதுகிறாங்க பெண்கள்லாம். மதுரையில், புதுக்கோட்டையில், எங்கே போனாலும் இதான் சொல்லுவேன். இந்த மற்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லோரும் பேசி முடிச்சிடுறாங்க. அதெல்லாம் எனக்கு சொல்லவும் தெரியாது. இது மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள்லாம் அப்படி தான் வந்தோம். 10 காசுக்கு கஷ்டப்பட்டேன். 10 காசுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு சிங்கப்பூரில் அப்படிலாம் இருந்திருக்கேன்.
ஏன்னா யாரும் எனக்கு உதவி செய்யக்கூடாது, என்ன நம்பி நான் வாழணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம். அப்போ சரி, அப்படி இருந்து இவ்வளோ தூரம் வந்தோம். அப்போ சிங்கப்பூரில் நிறைய நன்கொடையெல்லாம் கொடுப்பேன். என்னுடைய 70வது பிறந்த நாள் சிங்கப்பூர் அதிபர் வந்து அவரே எனக்கு முன்னின்று அந்த விழாவை எடுக்கணும், இந்தியாவுக்கு போகக்கூடாதுன்னாங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மந்திரி எம்பி இவங்க எல்லாருமே எனக்கு நெருங்கிய நண்பர்கள். ஆணவம் மட்டும் வரக்கூடாது. ஏன்னா ஆணவம் வந்து அது வந்து அசுரகுணம். ஏன்னா நம்ம அடிமை, நான் வந்து அடிமை தான் சொல்லுவேன், இறைவனுக்கு அடிமை. சரி, இப்போ நான் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். திருப்பி சொன்னாலும் இதே தான். ஓம் நமச்சிவாய எழுதுங்க, 1,08,000 முடிஞ்சால் 10,08,000 எழுதுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சரியா? அப்புறம் ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுவேன். ஆன்மீகம்னா இந்த சாமியை பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது, தெரியாது. ஆன்மீகம்னா சாதாரணமாக நான் இறைவனை பற்றி பேசுவேன். இறைவன்கிறது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் தான் நம்ம உள்ளே இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது, வெளியேவும் இருக்கிறது. அணுவுக்குள்ளே அணுவாக இருக்கிறாங்கன்னா பஞ்சபூதத்தால் தான் முடியும், உருவத்தால் முடியாது. சரியா? சரி, அப்போ நான் இதோட பேச்சை முடிச்சுக்குவேன். எதுவும் கேள்வி இருக்குதா? கேட்குறீங்களா? இல்லை 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 ஏன்னா நான் எல்லாமே தெளிவாக, நீங்கள் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் ராத்திரி படுக்கிறீங்கள உங்களுக்குள்ளே பேசுங்க. என்கிட்ட பேசும்போது அந்தமாரி அந்த ஆன்மாவோட பேசுங்க, அது கட்டாயம் உங்களுக்கு வழிகாட்டும். அது என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன தேடலை, நீங்கள் அங்கே என்ன உருவம் செஞ்சு வச்சு அங்கே போய் தேடுறேன், நான் எப்படி உனக்கு உதவி செய்வேன்னு. நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுங்க, அது உங்களுக்கு உதவி செய்யும். சரியா? சரி, நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நான் சொல்லிட்டேன் எல்லாம். எல்லாரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அந்த குருநாதரை வேண்டிக்கிறேன். சிவன் அருளாலே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நிறைவாக நன்றியுரையாற்ற செயற்குழு உறுப்பினர் திரு சிவகாமி பழனியப்பன் அண்ணன் அவர்கள், கண்டவராயன்பட்டி முதியோர் இல்லம் மீனாட்சி சுந்தரேசர் சேரிட்டபிள் டிரஸ்டின் தலைவர், மயிலாப்பூர் நகரத்தார் சங்கத்தின் செயலாளர். சென்னை வாழ் வைரவங்கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நலயமைப்பின் 2வது ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்கி தலைமை உரை நிகழ்த்திய EMC பழனியப்பண்ணன் அவர்களுக்கும், வரவேற்பு உரை வழங்கிய திரு கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய திரு நாகப்பண்ணன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்த்திய அபிராமி பழனியப்பண்ணன் அவர்களுக்கும், சிறப்புரை வழங்கிய அஸ்வின் அண்ணாமலை அவர்களுக்கும், திருமதி லதா கதிர்வேல் அவர்களுக்கும், திருமதி ரங்கநாயகி கண்ணன் அவர்களுக்கும், பட்டிமன்ற நிகழ்வு நயம்பட நிகழ்த்திய திரு நாராயண கோவிந்தன் அவர்களுக்கும், நகர கோயிலை பற்றி சிறப்புரையாற்றிய செல்வன் வாஞ்சி பழனியப்பனருக்கும், வீணை வாசித்து மகிழ்ந்த சினேகா ராமநாதுக்கும், கலை நிகழ்ச்சிகளை திறம்பட ஒருங்கிணைத்த வழங்கிய மீனாள் காளிதாஸ், தெய்வானை நாராயணன், செல்லம்மை பழனியப்பன் ஆகியோருக்கும், நிகழ்ச்சியை நல்ல முறையில் தொகுத்து வழங்கிய நாராயணன், வெங்கட், அஸ்வின், நாகப்பன், தெய்வானை, மிருதுலா பள்ளியம்மை ஆகியோருக்கும், புகைப்படங்களை எடுத்து போனாவட்ட சீனிவாசனுக்கும், இந்த இனிய நிகழ்ச்சியை நல்ல முறையில் படம் பிடித்து ஒளிபரப்பு செய்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கும், இந்த விழா இனிதே நடைபெற இந்த தண்டாயுதபாணி புது தண்டாயுதபாணி பழைய தண்டாய மகால் மண்டபத்தை வழங்கிய அறங்காவலருக்கும், மேலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும், நல்ல முறையில் உணவு வழங்கிய சமையல் கருப்பையா அவர்களுக்கும், இந்த விழாவை இனிதாக நடைபெற பல வழிகளில் உதவி செய்த வைரங்கோயில் நகரத்தாருக்கும், இந்த விழாவுக்கு வருகை புரிந்து சிறப்பித்த நகரத்தார் அனைவருக்கும் சென்னை வாழ் வைரங்கோல் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நல அமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.